நண்பர்களே இங்கே பாருங்கள், இது வந்து டீ தூள் ரெடி பண்ணுற மிஷின் பாருங்க. இதான் வந்து க்ரீன் டீயா பார்த்துக்கோங்க. க்ரீன் டீக்காக காய வச்சுருக்காங்க. இது வந்து மிஷினு, டீ அரைக்கிற மிஷினு பார்த்துக்கோங்க. இது வந்து க்ரீன் டீக்காக இலையை வந்து காய வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து நான் காட்டுறேன். ஓகே, இதெல்லாமே டீ தூள் அரைக்கிற மிஷின் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து டீ தூள் அரைக்கிற மிஷின் தான். வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டீ தூள் இது இப்போ டீ ஆயிடுச்சு. ஆனால் இப்போது இதில் வந்துட்டு நிறைய தண்டெல்லாம் இருக்கும். இன்னொரு வாட்டி ஃபில்டர் பண்ணி இந்த பவுடர் கிரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டீ தூள் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது. ஆமாம், இது வந்து அந்த மிஷின் தான் இப்போ காய வைக்கிறது. அது காய்ச்சி போனால் எல்லாமே கீழே வந்துடும். ஓ, கீழே வந்துடும். சரி இருக்கிறது. இது பாருங்கள், ஈரமாக இருக்குது, இலெல்லாம் அரையுது. அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டீ தூளாக வந்துடும். இதுக்கப்புறம் ப்ராசஸிங் இருக்குது, நான் காட்டுறேன். சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பவுடர் பிரிச்சிருக்கோம். டஸ்ட், செமி கிரானுல்ஸ். ஆக்சுவலி டஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டாக டீ பேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இன்ஸ்டன்ட்டாக டீ ரெடி பண்ண முடியும். செமி கிரானுல்ஸ் வந்துட்டு ரெட் லேபிள், 3 Roses, ABT மாதிரி இருக்கிற பிராண்டஸ் எல்லாம் செமி கிரானுல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்காகவும் டீ போட்டுக்கலாம், மைல்டாகவும் டீ போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு அதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியும். அது வந்துட்டு கிரானுல்ஸ். இந்த டாட்டா, தாஜ்மஹால் கிரானுல்ஸ் டீ தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு பால் நிறையா ஊற்றணும். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 20% டீ தூள் மட்டும்தான் நம்ம இங்கே சேல் பண்ணுவோம். மீதி இருக்கிற 80% டீ தூள் ஆப்ஷனுக்கு எடுத்துருவாங்க. இப்போது இந்த ரெட் லேபிள், 3 Roses எல்லாம் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. என்னென்னா அது வந்துட்டு பிளெண்டிங். பிளெண்டிங் ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும். இப்போது கிரேடிங்னா நான் இப்போ மேலோட்டமாக தான் சொன்னேன். டஸ்ட், செமி கிரானுல்ஸ், இது நேம்ஸ் நிறையா இருக்குது. SRD, SFD, RDP, DPF, ஃபிங்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஒவ்வொரு கிரேட்ஸாக ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு அந்த ப்ராப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இங்கேருந்து போகும்போது சிங்கிள் கிரேட் அது. இப்போ RDனா RD மட்டும் ஒரு சாக்கில் போட்டு அவங்க அங்கே போயிட்டு அவங்க ரெடி பண்ணி. ஓ, ஒயிட் டீயா? ஆமாம், அப்படியே வெயிலில் காய வச்சா ஒயிட் டீ ரெடி ஆகிடும். இது என்ன பாலில் கலந்து? இல்லை, தண்ணியில், சுடு தண்ணியில். ஒரு டயட் எல்லாம் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றாங்க. கிலோ 15,000. ஆனால் இது அவ்வளோவா கிடைக்காது. க்ரீன் டீ தான் டயட் இருக்கிறவங்க நிறைய க்ரீன் டீ தான் குடிப்பாங்க. இது அதோட சுப்பீரியர் வெர்ஷன். இதுதான் நமக்கு நார்மலாக கிடைக்கிறது. இதுக்கு கிலோ ரேட் 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். இது வந்து க்ரீன் டீ. இதாக இருந்தாலும் சரி, ஒயிட் டீயாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் 5 இலையோ முட்டை போட்ட போதும். 3 நிமிஷம் வச்சிங்கன்னா டீ ஆயிரும். ஃபில்டர் பண்ணி தேனோ எலுமிச்சை சேர்த்து குடிக்கலாம். குடிச்சதுக்கப்புறமா இந்த ஒயிட் டீ பட்டாக இருந்தால் அது தூக்கி வீசிடாதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு 2 வாட்டி யூஸ் பண்ண முடியும். அப்படியா? அந்த மாதிரி 100 கிராமே 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் டீ. அப்படியா? இது இப்போ இங்கே வச்சுருக்கீங்களா? இது நான் வெயிட் லாஸ் ஆகுதுண்ணா. வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் நம்ம ப்ராப்பராக டயட், எக்ஸசைஸ் அந்த மாதிரி அதெல்லாம் தான் பண்ண முடியாமல் தானே நான் விட்டுட்டேன். ஆனால் இது உடம்புக்கு நல்லதுன்றீங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆனால் நாமளும் ஃபுட் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் போனால் மட்டும்தான் இப்போ சொல்லுங்கள். இல்லைன்னா ஆகாது. அதாவது இதோடைய மொட்டு, அந்த மொட்டு மட்டும்தான். இதை ஓப்பன் பண்ணுப்பா, வீடியோ எடுத்துக்கிறேன். இது வந்து ஒயிட் டீயா பார்த்துக்கோங்க. ஒயிட் டீனா இதோடைய மொட்டு. இந்த மொட்டு தான் வந்து இந்த டீயா. இந்த க்ரீன் டீ சாப்பிட்றோம்ல, அதை விட இந்த ஒயிட் டீயில் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது ஒயிட் டீ மொட்டில் வர்றது. இது வந்து அந்த பிளாக் டீ, இந்த டயட்டெல்லாம் இருப்பாங்கள்ல, க்ரீன் டீ தான். ஓகே நண்பர்களே, முடிஞ்சிருச்சு. இதான் டீ ஃபேக்ட்ரி. எல்லாம் எடுத்துட்டேன். ஓகேங்களா, உங்களுக்காக வந்து டீ ஃபேக்ட்ரி, டீ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் உங்களுக்காக தான். ஓகே நண்பர்களே, பாய்.